Hi friends, welcome to Sofi my style. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரவையில் ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி ஒரு ஈஸியான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம ரவை எடுத்துக்கலாம். நான் வறுத்த ரவை எடுத்துருக்கிறேன். வறுக்காத ரவையை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம அந்த ரவையை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போது ஒரு பேனில் 1 கப் ரவைக்கு 1 கப் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த பேனில் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்தோடனே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்மளுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா சைடும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ரவையை ஆட் பண்ணி கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணி கலந்து விடுங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி எல்லா சைடும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை லேசாக நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம ரவையை ஆட் பண்ண அதே கப்பில் அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா சைடும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எச்சாலாம் ஊற்றிடாதீங்க. இப்போது அந்த ரவையில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா ஓகே தான். இதோட நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படி நெய் இல்லாதவங்க, எண்ணெய் இல்லாதவங்க பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் இல்லாதனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப ஹார்டாகவும் இருக்க வேணாம், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்க வேணாம். மீடியமாக நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊறட்டும். நம்ம இப்போ வந்து பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரவை சேர்த்த அதே கப்பில் தண்ணி, இன்னொரு கப்பில் சுகர், 1 கப் அளவுக்கு நான் 2 சரிசமமாக எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். இது வந்து லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இதோட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட ஃபுட் கலர் நான் ஆரஞ்சு அல்லது ரெட் கலர் எதுனாலும் ஓகே. நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு இஷ்டமோ அந்த கலரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்றவங்க ஆட் பண்ணாமல் இருந்துக்கலாம். இது வேறு ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த ரவையை இப்போது நம்ம நல்லா உருட்ட போகிறோம். இப்போது சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உருட்டுங்க. இது மாதிரி எல்லா சைடும் நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை லைட்டாக மட்டும் போட்டு அமுக்குங்க, இந்த ஷேப் வர்ற அளவுக்கு. இது கையில் என்னால் செய்ய முடியல அப்படின்னா சப்பாத்தி கட்டை எடுத்து உருட்டிக்கலாம். இப்போது சைடில் ஏதாவது விரிசல் இருந்தால் இது மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ரவையை இதில் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம்.
ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமாக ஹைக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சா கூட நோ ப்ராப்ளம். ஆனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் இல்லைன்னா ரவை வந்து எடுத்துரும். இப்போது நம்ம இதுலேருந்து இறக்கணுன்னே நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் அப்படியே எடுத்து போட்டுருங்க. இப்போது இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நல்லா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் ரெடி. இதை வந்து நீங்கள் வீட்லேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதை பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.